வணக்கம். இது கிஷோ டிவி. நான் கிஷோ. வணக்கம் தமிழ் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க. அத்துடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான விடயம். எனவே இந்த வீடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். என்ன விடயம் என்றால் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் ஒரு புதிய குடிவரவு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தினுடைய தெளிவுகளைத்தான் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இந்த குடிவரவு சட்டமானது வெளிநாட்டவர்கள் மீது அதிக அழுத்தத்தை பிரயோகிப்பதாக கூறப்படுகின்றது. எனவேதான் எங்களுடைய மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றியான அதாவது இந்த சட்டத்தில் கூறப்பட்ட விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை செய்கிறேன். இந்த சட்டத்தில் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டுள்ளது, இதில் உள்ள நன்மை தீமைகளைத்தான் இன்று இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பகுதி பகுதியாக பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்திற்கு ஆதரவாக 349 வாக்குகளும் எதிராக 186 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த 349 வாக்குகள் என்பது உண்மையிலேயே சரியான ஒரு பெரும்பான்மையை குறிக்கின்றது. அதாவது பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் குடியேறிகள் மீதும் வெளிநாட்டவர்கள் மீதும் அதிக புதிய சட்டங்களையும் புதிய கட்டுப்பாடுகளையும் விதிக்க வேண்டும் என்று அதிகமான பிரெஞ்சு மக்கள் பிரதிநிதிகள் விரும்புகிறார்கள் என்றுதான் இந்த சட்டத்தினுடைய இந்த பெரும்பான்மையை வச்சு நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இது சில பிரெஞ்சு மக்களாலும் பிரெஞ்சு ஊடகங்களாலும் ஏன் சர்வதேசத்தாலும் கூட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது. நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தில் உள்ள முதலாவது விடயம் என்னவென்றால், இனி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட 20ஆம் தேதியில் இருந்து ஒரு வெளிநாட்டவர் விசா இல்லாமல் பிரான்சில் இருந்தால் அவர் கைது செய்யப்பட்டால் அது ஒரு குற்றமாக கருதப்பட்டு 3750 யூரோக்கள் தண்டப்பணமும் செலுத்த வேண்டி வரும் என்று இந்த சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொல்ல போனால் விசா இல்லாதாக்கள் சோம்பப்பி என்று சொல்லப்படுகிறவர்கள் எந்த ஒரு பதிவுமே செய்யாமல், அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் விசாவே இல்லாமல் எந்த ஒரு வதிவிட அனுமதியும் இல்லாமல் இனி பிரான்சில் ஒரு நபர் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டாரே ஆனால் கைது செய்யப்பட்டாரே ஆனால் 3750 யூரோக்கள் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டு அது ஒரு குற்றமாகவும் கருதப்படும் என்று இந்த சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே எங்களுடைய மக்கள், நீங்கள் யாரெல்லாம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ விசா இல்லாமல் தற்சமயம், இனி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காலத்தில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதென்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில், அதுவும் பிரான்ஸ் மாதிரியான ஒரு ஐரோப்பிய நாட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக அது கடைப்பிடிக்கப்படும். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று தீர்வு வரும் வரை நீங்கள் இந்த சூழ்நிலையில் உள்ள மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ நான் சொன்ன விடயம் விசா இல்லாத நபர்களுக்கு ஏற்கனவே வதிவிட அனுமதியுடன், அதாவது விசாவுடன் வாழுகிற நபர்களுக்கும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அது என்னென்று பார்ப்போம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா விசா உள்ள ஆக்களுக்கு என்ன மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றால், அதாவது APL என்று சொல்லப்படுகிற அலோகேஷன் ஃபேமிலியலால் வழங்கப்படுகிற ஏட் டு லோஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற வீட்டு உதவித்தொகையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்பு APL என்று சொல்லப்படுகிற இந்த வீட்டு உதவித்தொகையை நீங்கள் பெற வேண்டுமே ஆனால் வேலை செய்கிற நபர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பிரான்சில் 3 மாதம் வாழ்ந்ததற்கான ஜஸ்டிஃபிகேட்டிவ் என்று சொல்லப்படுகிற அந்த அத்தாட்சி பத்திரங்களை, அத்தாட்சி ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்ச்சியாக 3 மாதம் வாழ்ந்தமைக்கான அந்த அத்தாட்சிகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நான் சொல்வது ஏற்கனவே விசாவுடன் இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்ற நபர்களுக்கு. இதில் இரண்டாவது பகுதியினராக பிரான்சில் விசாவுடன் வாழுகின்ற நபர்கள் ஆனால் வேலை செய்யாத நபர்களுக்கும் இந்த ஏட் டு லோஜ்மெண்ட், இந்த வீட்டுக்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்கள் கடந்த 5 வருடங்கள் பிரான்சில் வாழ்ந்தமைக்கான ஜஸ்டிஃபிகேட்டிவ் அந்த அத்தாட்சிகளை கொடுத்தால் மாத்திரமே அவர்களுக்கு இனி அந்த வீட்டு உதவித்தொகை வழங்கப்படும் என்று இந்த சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாற்றமாக இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது என்னென்றால் ஃபாந்து த்ருவா தோசோல் ஆட்டோமேட்டிக். அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்னென்றால், ஒரு வெளிநாட்டு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிரெஞ்சு மண்ணில் பிறந்தால், பிரான்சில் பிறந்தால், அந்த பழைய சட்டத்தின் பிரகாரம் அந்த பிள்ளை 18 வயதை எட்டும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே பிரெஞ்சு குடிமகனாக மாறும். அதுக்குரிய மாதிரி தான் முதல் பழைய சட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது புதிய சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறு இல்லை. ஒரு வெளிநாட்டு தம்பதியினருக்கு பிறக்கின்ற பிள்ளை 18 வயது வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே பிரெஞ்சு குடிமகனாக வர முடியாது. இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் 18 வயது முடிய அவர் ஏனைய பெரியாக்களை போல, நாங்கள் நீங்களை போல என்னை உங்களை போல
வந்து பிரெஞ்சு குடியுரிமை கேட்க வேண்டும் என்றால் ப்ரிஃபெக்சரில் போய் போலீஸில் போய் என்ன மாதிரி நாங்கள் ஒரு பிரெஞ்சு குடியுரிமைக்கு நடைமுறை செய்வோமோ அவர் 18 வயது நிரம்பிய பின்பு அவர் அந்த நடைமுறையை செய்து அவருடைய ஆவணங்களில் ப்ரிஃபெக்சரில் திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே அவருக்கு குடியுரிமை வழங்குவதாக இந்த சட்டம் தெரிவித்துள்ளது. அப்போ அதிൻ്റെ முடிவு என்னென்று சொல்லி சொன்னால் இந்த மினர் அதாவது மைனர் என்று சொல்லப்படுகிற 18 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய குற்றங்கள் பிரான்சில் பல காலமாக அதிகரித்து காணப்பட்டுள்ளது. 16, 17 வயது 15 வயது உள்ள சிறுவர்களே நிறைய குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் அதிலேயும் பிரெஞ்சு மக்கள் குற்றஞ்சாட்டணும் என்னென்றால் இந்த குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வெளிநாட்டவர்களின் பிள்ளைகள் என்று. எனவே ஒரு வெளிநாட்டவருடைய பிள்ளை இந்த 18 வயதுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் ஒரு பாடசாலை சண்டையோ அல்லது ஒரு திருட்டோ ஒரு விபத்தோ என்னென்றாலும் இவர்கள் ஏற்படுத்தி இவர்கள் மீது குற்றம் பதிவு செய்யப்பட்டால் அந்த வெளிநாட்டவருடைய பிள்ளை தன்னுடைய 18 வயதை பூர்த்தி செஞ்சு குடியுரிமை பெற முயற்சிக்கின்ற வேளையில் நிச்சயமாக இவர் செய்த இந்த குற்றம் அங்கு பார்க்கப்பட்டு இவருக்கு குடியுரிமை நிராகரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கிறது. எனவே தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் வெளிநாட்டவர்களுடைய குடியுரிமை எடுக்கும் வீதத்தை குறைப்பதற்கு. ஆனால் இதிலேயும் அவர்கள் சொல்ல வருவது என்னென்றால் குடியுரிமை தரமாட்டம் என்று சொல்லப்படுவதில்லை. வெளிநாட்டவர்களின் பிள்ளைகள் நீங்கள் என்ன தேவைக்காக இங்கே வந்தீங்களோ படியுங்கோ, நீங்கள் படிப்புக்கு வந்தால் படியுங்கோ, பிரான்ஸுக்கு எந்த வகையில் என்றாலும் தொந்தரவு செய்யாமல் உதவியாக இருந்தீர்களே ஆனால் நாங்கள் குடியுரிமை தருவோம். நீங்கள் இளம் வயதில் குற்றத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது, உங்களுடைய ஃபைல்கள் பார்க்கப்படும் என்றுதான் இந்த சட்டத்தின் மூலம் அது தெளிவாக தெரிகின்றது. எனவே இளம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளில் கூட சிறிய சிறிய குற்றங்கள் கூட அது ஒரு முறைப்பாடாக போலீஸில் போய் பதிஞ்சால் கொமிசாரியால் முறைப்பாடாக பதியப்பட்டால் நிச்சயமாக உங்களோட பிள்ளை 18வது வயதில் பிரெஞ்சு குடியுரிமை கேட்கும் பொழுது அது பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். எனவே 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் வளர்ப்பது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. ஒரு சிறிய குற்றம் கூட இனி அந்த பிள்ளையனுடைய எதிர்காலத்தை பிரான்சில் பாதிக்கும், குடியுரிமை எடுக்க முடியாது என்பதும் நிதர்சனமான உண்மை. அடுத்த புதிய சட்டமாக இமிகிரேஷன் லீகல். இது என்னென்றால் இனி 3 வருடங்களுக்கு ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் பிரெஞ்சு பாராளுமன்றமே தீர்மானிக்கும் எவ்வளவு குடியேறிகளை எவ்வளவு அகதிகளை பிரான்சுக்குள் உள்வாங்க வேண்டும் என்று பிரெஞ்சு பாராளுமன்றமே தீர்மானிக்கும் என்றும் இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் 3 வருடங்களுக்கு 50,000 பேரைத்தான் பிரான்ஸ் அகதிகளாக குடியேறிகளாக உள்வாங்கும் என்று பிரெஞ்சு பாராளுமன்றம் கூறினால் அதை தவிர்த்து மேலதிகமாக வருகிற யாரையும் அவர்கள் உள்வாங்கவும் மாட்டார்கள். அவர்களுடைய அகதி கோரிக்கையோ அல்லது வேலை கோரிக்கையும் ஏற்கப்பட மாட்டாது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனையவர்கள் நிச்சயமாக நாட்டிற்கு திரும்பி அனுப்பப்படுவார்கள் என்று இந்த புதிய சட்டம் இமிகிரேஷன் லீகல் சொல்லுகிறது. இந்த புதிய சட்ட திருத்தத்தில் மிக முக்கியமான இன்னும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மிகவும் கடினமான ஒரு மாற்றம். அது எங்கே என்ற இந்த ஸ்பான்சர் பண்ணுற விடயத்தில் ரூக்ரூப்மோ ஃபேமிலியல். உதாரணமாக ஒரு கணவனோ மனைவியோ இங்கே பிரான்ஸில் வாழ்ந்தால் தன்னுடைய குடும்பத்தை இப்போ ஒரு கணவன் இங்கே வாழுகிறார் என்றால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இங்கே கூப்பிடுகிற அந்த முறைக்கு பேர் தான் ரூக்ரூப்மோ ஃபேமிலியல். அதாவது நாங்கள் பேச்சு வழக்கில் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுறது என்று சொல்லுவோம். அதிலேயும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்துக்கு முதல் ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தை பிரான்ஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட போகிறார் என்றால் 18 மாதங்கள் குறைந்தளவு 18 மாதங்கள் பிரான்ஸில் வாழ்ந்திருந்தால் போதும். இப்பொழுது இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் ஆக குறைந்தது 24 மாதங்கள் அந்த நபர் பிரான்சில் வாழ்ந்தால் மட்டுமே தன்னுடைய கணவனையோ பிள்ளைகளையோ இல்லை தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளையோ அந்த நபரால் இங்கு ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அத்துடன் வருமானம் மிக முக்கியமாக பார்க்கப்படும் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள நபர்களுடைய செலவுகளுக்கு ஏற்றால் போலும் இந்த நபருடைய வருமானம் போதுமானதாக இருக்க வேண்டும் என்றும் அந்த சட்ட திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அசூரன்ஸ் மலாதி அதாவது செக்யூரிட்டி சோசியல் ரொம்ப முக்கியம் என்றும் இந்த ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுகிற இந்த நபருக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மருத்துவ காப்பீடு. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இல்து பிரான்ஸை பொறுத்த மட்டும் நிறைய மக்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகியும் கூட இந்த நீங்கள் வித்தல் காட்டன் பேச்சு வழக்கில் சொல்கிற அந்த கேர்த் வித்தல் வருவதற்கே பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகிறது. எனவே ஸ்பான்சர் பண்ண வேண்டுமென்றால் அதுவும் கையில் வைத்திருக்கப்பட வேண்டும் என்று மிக முக்கியமாக சட்ட திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு மொழிக்கும் இந்த புதிய சட்ட திருத்தத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வெளிநாட்டவர் இங்கே வரும்பொழுதே அவர் பிரெஞ்சு மொழியுடன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை விட இங்கே உள்ளவர்களுக்கு மிக முக்கியமாக மொழியறிவு பார்க்கப்படுவதாகவும் பிரெஞ்சு பிரதமர் தெரிவித்துள்ளார். அந்த அதாவது
குடும்பம் சார்ந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுகிற நபர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுடைய பிரெஞ்சு மொழி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பிரெஞ்சு பிரதமர் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதை நான் இப்போ உங்களுக்கு அதனுடைய ஒலி வடிவத்தை போடுகிறேன், அதை கேளுங்க. சரி, இப்போ அந்த பிரெஞ்சு பிரதமருடைய உரையை கேளுங்க. கேட்குமென்று நம்புகிறேன். Si vous épousez demain matin un Canadien ou un Japonais, il ne peut pas rejoindre la France s'il ne parle pas bien français. On va interroger le Conseil constitutionnel. பிரெஞ்சு மொழி விளங்குற மக்களுக்கு இந்த பிரதம மந்திரி என்ன சொன்னார்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏனைய மக்களுக்கு நான் அதற்கு போட்டு காட்டி அதனுடைய தமிழ் விளக்கத்தையும் சொல்கிறேன், பாருங்க. De la première ministre. Si vous épousez நீங்கள் திருமணம் செய்தால் demain matin un Canadien ou un Japonais. Si vous épousez demain matin un Canadien ou un Japonais, நீங்கள் நாளை காலை ஒரு கனடாக்காரனையோ ஒரு ஜப்பான்காரனையோ நீங்கள் திருமணம் செய்தால், உதாரணத்துக்கு சொல்லுகிறார், நீங்கள் திருமணம் செய்தால் il ne peut pas rejoindre அவர்களால் உங்களுடன் இணைய முடியாது. La France s'il ne parle pas bien français. ஏனென்றால் அவர்களால் பிரான்சுடன் இணைய முடியாது என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அவர்களால் பிரான்சுக்கு வர முடியாது. s'il ne parle pas français அவர்களால் பிரெஞ்சு மொழி பேச முடியாவிட்டால் அவர்களால் பிரான்சுக்குள் வர முடியாது. அப்போ சுருக்கம் என்னென்றால் பிரதம மந்திரி சொல்லுகிறார், ஒரு வெளிநாட்டவர் இங்கே உள்ள தன்னுடைய இணையுடன் சேர வேண்டுமே ஆனால் அவருக்கு பிரெஞ்சு மொழி தெரிய வேண்டும். பிரெஞ்சு மொழி தெரியாமல் அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பிரான்ஸுக்கூட நீங்கள் இணைய முடியாது, பிரான்ஸுக்கு வர முடியாது. அப்போ அவருடைய கருத்து என்னென்றால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி பிரான்ஸுக்கு வர முதலே நீங்கள் பிரெஞ்சு மொழி தெரிந்திருக்க வேண்டும், உங்களுக்கு பிரெஞ்சு மொழி அறிவு இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த சட்ட திருத்தங்களை பார்த்தீங்களா, இது எல்லாமே வெளிநாட்டுக்காரர்களை ஒரு இறுக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிற சட்டங்கள் தான். இறுதியாக ஒரு சட்டவரை கொண்டு வந்திருக்கு. அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது, மனதுக்கு ஆறுதல் இருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அது என்னவென்றால் விசா இல்லாமல் மெச்சிய ஒன்டோன்சியோ என்று சொல்லப்படுகிற வேலையாட்கள் பற்றாக்குறைகளான துறைகள் இங்கே இருக்கிறது. உதாரணமாக கட்டட வேலைகள், உணவக வேலைகள், வயோதிபர்களை பராமரிக்கின்ற வேலைகள், இவைகளை சொல்கிறது வந்துட்டா மெச்சிய ஒன்டோன்சியோ என்றால் இந்த துறைகளுக்கு வேலையாட்கள் எப்பொழுதும் பிரான்சில் இப்போ அண்மைய காலமாக பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த துறைகளில் வேலை செய்கிற நபர்கள் இனி இது ஒரு வடிவாக தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த துறைகளில் வேலை செய்கிற நபர்கள் இனி நீங்கள் அதாவது இமிக்ரண்ட் விசா என்று சொல்லப்படுகிற வேலைக்குரிய விசா கேட்கறதுக்கு நீங்கள் இனி பத்திரம் முதலாளி மூலமாக போக வேண்டிய தேவை இல்லை என்று இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் இமிக்ரண்ட் விசா என்றால் முதலாளி உங்களுடைய ஆவணங்கள், உங்களுடைய முதலாளியினுடைய ஆவணங்கள், முதலாளியினுடைய கடிதம், இப்படி நிறைய விஷயம் கொண்டு போகணும். ஒரு முதலாளி உங்களுடன் கோவப்பட்டாரையானால் இல்லை சண்டை என்றாலும் அவர் தன்னுடைய டாக்குமெண்ட்டோ கடிதம் தராட்டி உங்களால் விசா எடுக்க முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் வேலை செய்தாலே போதும், முதலாளியின் கடிதம் தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வேலை ஒப்பந்தம், கொந்திராது திரவாய், பிஸ்துப்பை, சம்பள பட்டியல்கள், அம்போ, ஏனைய ஆவணங்கள் என்னென்ன தேவையான என்னுடைய முதல் கிஷோர் டிவியில் இதே மாதிரி இன்னும் ஒரு விசாக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்ன்ற ஒரு வீடியோ விட்டுருப்பேன். அது இந்த வீடியோவின் இறுதியில் தோன்றும், நீங்கள் அதை பாருங்க. அவ்வளவு ஆவணங்களையும் கொண்டு நீங்கள் டிரெக்டும், அதாவது நேராக ப்ரிஃபெக்சருக்கு போய் நீங்கள் இந்த துமோன் பண்ண முடியுமெண்டா நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆத்தரைசேஷன் டு ட்ரவாய் வேலைக்குரிய அனுமதியை கேட்க முடியும் என்று இந்த பொது சட்டம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய டோசியர்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருந்தால் லுப்ரஃபே என்று சொல்லப்படுகிற காவல்துறை தலைவர் உங்களுடைய ஆவணங்கள் மீது முடிவெடுத்து உங்களுடைய நீங்கள் அந்த விசாவுக்குரிய தகுதியாக மொழித்திறன், குற்ற பின்னணி இல்லை, உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்குமே ஆனால் உங்களுடைய ஆவணங்களை பரிசீலித்து அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற வேலை, கொந்திராது திரவாய், சம்பள பட்டியல், மிக மிக முக்கியமாக மொழி அறிவு, அம்போ, இதை தாண்டி வேறு வேறு டாக்குமெண்ட் எல்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. மொழி அறிவுக்கு நீங்கள் டிப்ளோமா அது முடிச்சிருக்க வேணும், A2 டிப்ளோமா முடிச்சிருக்க வேணும். இது இவ்வளவும் கொண்டு போய் நீங்கள் ப்ரிஃபெக்சரில் கொடுத்தால் அந்த காவல்துறை தலைவர் ப்ரெஃபே வந்து உங்கள் ஆவணங்கள் எல்லாம் அவர்களுடைய சட்டங்களுக்கு இணங்கி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இமிக்ரண்ட் விசா என்று சொல்லப்படுகிற வேலை செய்வதற்கான அனுமதி உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது சாதாரண பேச்சு வழக்கில் இமிக்ரண்ட் விசா உங்களுக்கு தருவார்கள். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆறுதல் தரும் செய்தியாகத்தான் நான் கருதுகிறேன். இனி முதலாளிமாருடைய ஆவணங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்களே நேரடியாக வந்து உங்களுக்கு
விசா கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புதிய சட்டம் உருவாக்கி இருக்கிறது. இந்த புதிய குடியேற்ற சட்டம் வெற்றி பெற்றவுடன், மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றவுடன், பிரான்சில் ஒரு பிரபல்யமான அரசியல்வாதியான மரீன் லூபன் தன்னுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். இப்போதான் பிரான்ஸ் சரியான பாதையில் செல்லுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். காரணம் என்னவென்றால், மரீன் லூபன் அவர்கள் பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கொள்கையை கொண்டவர். அவருடைய கருத்தின்படி பிரான்சில் குற்றச்செயல்களில் இருந்து எல்லாமே இந்த வெளிநாட்டுக்காரர்களால் தான் நிகழ்கின்றது என்று பல காலமாக கூறி வருகின்றார். எனவே இது வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்துகிற இந்த சட்டம் தனக்கு மகிழ்ச்சி தருவதாகவும், ஆனாலும் இன்னும் இந்த சட்டம் போதாதென்றும் அவர் தன்னுடைய கூற்றில் கூறியுள்ளார். இறுதியாக இந்த அண்மைய சட்டப்பேரவை பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் எல்லா தகவலையும் தந்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. இது சம்பந்தமாக இன்னும் நிறைய பேருக்கு அதாவது விசா இல்லாமல் இங்கே வாழ்ந்தாலே குற்றமாக கருதப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்படுகிறதுன்றது எங்களுடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவதற்காக என்னுடைய இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. நான் மினைக்கட்டு நிறைய வீடியோக்கள் செய்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. என்னுடைய அண்மைய வீடியோக்கள் இந்த விசா சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக நான் ஒரு நேர்காணல் ஒன்று செய்திருந்தேன். என்னுடைய படிக்கிற மாணவருடன் சேர்ந்து நான் ஒரு நேர்காணல் செஞ்சிருந்தேன். அதை இதுவரைக்கும் 7000க்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்துக்கிறீங்கள். ஆனால் லைக் பண்ணினது 100, 150, 200க்குள்ள பேர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு எனக்கு சப்போர்ட்டை தந்தால் தான் என்னால் மேலும் மேலும் இது மாதிரியான விடயங்களை என்னுடைய மக்களுக்கு உடனுக்குடன் நான் கொண்டு வருவேன். அப்போ இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. பாருங்கள், 7000 பேர் பார்த்து 150 பேர் லைக் பண்ணுறது என்றால் அப்போ அது நான் யோசிப்பேன், இந்த மக்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் பிடிக்க இல்லையா அல்லது என்னென்று அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். கொமெண்ட்ஸில் தமிழ் மொழியில் மட்டும் போடுங்க. அப்போ தான் எல்லா மக்களுக்கும் தெரியும். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் நிச்சயமாக தெரிவித்து விடுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ விடுவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன். அப்போ தான் மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.